எங்கேயாவது யாரோ ஒருத்தர் ஏய் இவனை அப்படின்னாலே வா 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 நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குஷி வரும்ல. ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு சேனலோட இன்டர்வியூவில், சார் நீங்கள் காமெடியே பண்ணிட்டு இருக்கீங்க, சீரியஸ் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா, என்னது சீரியஸா, என்ன கேள்வி கேட்டேன் அப்படி ஒரு மாதிரி பண்ணனா அந்த பொண்ணு அப்படியே ஒரு கண்ணில் கிட்டத்தட்ட கண்ணீர் வர அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்கள் ஓசா சினிமா ஹொம்முத்து எஸ் எடுத்து என்னன்னு பாருங்க. என்ன 20 வருஷத்துக்கு மேல சினிமால இருக்கீங்க, இது வரைக்கும் என்ன கத்துக்கிட்டீங்க? ஸோ போகிற இடத்துல நம்மளை கூப்பிடாம இருப்பாங்க, ரிசீவ் பண்ண மாட்டாங்க, நம்மளோட திறமை தெரியாமல் இருக்கும், இப்படி ஏகப்பட்ட இதில் இருக்கும். காக்க வைப்பாங்க, நாளைக்கு வாங்குவாங்க, இன்றைக்கி வாங்குவாங்க. இது ஆல்ரெடி தெரிஞ்சு உள்ளே வந்திருக்கோம் அப்படின்றதுனால அதெல்லாம் இன்சல்ட்டாக எடுத்துக்கல. தடை கற்கள் அனைத்தும் படிக்கற்கள் அப்படின்ற மாதிரி. நீங்க சினிமால நிறைய கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஆனா உங்களுடைய உண்மையான ஒரு கேரக்டர் அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க உங்களை? நான் ஆல்மோஸ்ட் வீட்டில் வெளியில் எல்லா இடத்துலையுமே இதே கண்ட கபாலி தான். என்ன வித்தியாசமாக பார்த்தது அருண்காந்த் மட்டும்தான் ஃபஸ்ட்டு. ஆனால் இந்த சீரியஸ்னஸ் எனக்குள்ளே இல்லை. ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு சேனலோட இன்டர்வியூவில், சார் நீங்கள் காமெடியே பண்ணிட்டு இருக்கீங்க, சீரியஸ் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா, என்னது சீரியஸா, என்ன கேள்வி கேட்டேன் அப்படி ஒரு மாதிரி பண்ணனா அந்த பொண்ணு அப்படியே ஒரு கண்ணில் கிட்டத்தட்ட கண்ணீர் வர அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி சீரியஸ் பண்ணிட்டு நான் வருத்தப்பட்டேன், ஏன்டா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி எனக்கே மனசு ஒரு மாதிரி கலங்கிடுச்சு. அதனால சீரியஸாகவே இழுக்கிறதே கிடையாது. ஸோ எங்கே பார்த்தாலும் ஜாலி தான். என்னுடைய குருநாதர் கிரேசி மோகன் சாரும் ஆல்வேஸ் ஜாலி தான். ஸோ நானும் எப்போவுமே ஜாலி தான். ஸோ அந்த நடை உடை பாவனை எப்பவுமே வீட்லையும் சரி, ரோட்லையும் சரி, காட்டிலையும் சரி. என் வீட்டில் நல்லா இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஜாலியாக இருந்து என் ஒய்ஃப்ட்ட ஏறு தான் வாங்குவேன் நான். உங்களுக்கு சீரியஸ்னஸே புரியாதா உங்களுக்கு அப்படின்னு, சரி சரி ஓகே விடு அப்படின்ட்டு போகிறது. ஆனால் அதுவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்லேயும் இந்த மாதிரி ஒரு ஏறு வாங்கி பார்த்தா தெரியும். என்ன எல்லா இடத்துலையும் காமெடி பண்ணிட முடியாது, பட் ஆனால் நம்மளால் இருக்க முடியாது. சில நேரத்தில் இடம் பொருள் தெரியாமல் எப்போவுமே இருந்துட்டு இருக்கும்போது எங்கேயோ ஒரு 1-2 இடத்துல, என்ன சார் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அது ஒரு மாதிரி பண்ணுறீங்க, பி சீரியஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சீரியஸ் ஆகிடுவாங்க. இல்லை அந்த மாதிரிலாம் ஏறு வாங்கியிருக்கேன். ஒய்ஃப்ட்ட ரெகுலராக வாங்குவேன். எப்பயாவது ஒன்று இல்லை, ரெகுலராக 1-2 எவ்ரிடேல இருக்கும்போது தனியாக பிரித்து இப்போ சொல்ல முடியாது. என்ன அது ஒரு சுவாரஸ்யம். வீட்டுக்கு போனாலே நான் ஏணி வச்சிருவேன், பின்னாடி ஏறி வருவாங்க. என்ன செம ஏறு தான், சும்மா ஜாலி தான், சொல்ல ஜாலிக்கு தான். சூப்பர். உங்க கேரக்டர் என்னன்னு கேட்டோம், அது அப்படியே வந்து இதுதான் நான் அப்படின்ற மாதிரியே காமிச்சிட்டீங்க. அடுத்த டீயாவது அடுத்த டீ சொல்லுங்க, எந்த டீ தட்டி விடாம சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மின்ட் டீ. மின்ட்னா கருவேப்பிலை தானே, புதினா. சரிதான் பார்த்தேன், எனக்கும் தெரியும். நாம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் கில்லடியில் இந்த டீ போட்டு கொடுக்கணும்னு சொல்லுங்க, உங்களுக்கு செம்மையா செஞ்சிருவோம். சூப்பர். எல்லோ சீட்டு. 20 வருஷத்துக்கு மேல சினிமால இருக்கீங்க, இது வரைக்கும் என்ன கத்துக்கிட்டீங்க? ஒன் லெசன் ஃப்ரம் சினிமான்னு இல்லை, லைஃப்லேயும் சேர்த்து மொத்தமாக சினிமா எல்லாம் மொத்தமாக ஏதாவது வாழ்க்கை தானே. எண்ணம் போல் வாழ்க்கை, அவ்வளோதான். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற இந்த ஒரு சூப்பரான தத்துவத்தை இந்த 20 வருஷம் சினிமாலேருந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ நான் எதெல்லாம் என்னுடைய எண்ணத்தில் நினச்சிட்டு இருந்தனோ அதுவாக தான் இருக்கேன். காமெடினா இருக்கணும்னு நினச்சேன், இருந்துட்டேன். ஏதோ ஒரு நாள் இன்றைக்காவது ஒரு நாள் லீட் ரோல் பண்ணி ஒரு கதை நான் என்ன நினைக்கணும்னு நடிச்சிட்டேன். நடந்துச்சு. ஸோ என்னுடைய எண்ணம் நடந்துகிட்டே இருக்குது. அது என்னென்னா, அது தீவிரமாக இருந்தால் சீக்கிரம், நிதானமாக போனால் நிதானமாக எப்படி வேணால் நடக்கும். பட் எண்ணம் போல் வாழ்க்கை நடக்க வேண்டிய டைமில் நடக்கும். எஸ். நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் நீங்கள் சொன்னால் போதும். நீங்கள் சொன்னீங்கன்னா, எனக்கு கண்ணை மூட்டை எங்கே தட்டி விட்டீங்கன்னா கப்பு வந்துச்சுன்னா ப்ரொடக்ஷனில் என்ன கேட்பேன், அது என்னது செஞ்சாட்டி, மற்றெல்லாம் செஞ்சு விலைக்கு வாங்கினதா அப்படின்னு கேட்குறேன். அது என்ன செஞ்சாட்டின்னு வச்சுருக்கீங்க, செஞ்சு தர டீயா அது? இதுக்கு நான் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுனே தெரியல. செஞ்சாட்டி செஞ்சாங்களா, மற்றதில் என்ன வாங்கினாங்களான்னு கேட்டீங்க பார்த்தீங்களா, அதுலேயே நான் ஆஃப் ஆகிட்டேன் நான். அது என்ன அது? அப்புறம் அது ஒரு சைனீஸ் நேம். செஞ்சாவா? அப்படி படிக்கணுமா? ஆமா, அப்படி செஞ்சா. நீங்க ஓசா சினிமா ஹொம்முத்து எஸ் எடுத்து என்னன்னு பாருங்க. என்ன இந்த பாஷெல்லாம் கூட தெரியுமா உங்களுக்கு? இதுதான் நான் ஓப்பனிங்லேயே சொன்னேன், பயங்கரமான வெர்சட்டாலிட்டி. பாடி லாங்குவேஜ்ல மட்டும் கிடையாது, மைண்ட்லயும். ப்ரோக்ராம் எவ்வளோ, 5 மணி நேரமா போகும்? நம்ம என்ன ஒரு ஃப்ரீயாக தானே இருப்போம். இவ்வளோ சீட்டு இருக்கேன், கிடுகிடுன்னு எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக படிச்சிடலாமா? நீங்க என்ன எல்லாத்தையும் மொத்தமா எடுக்கிறதுலே இருக்கீங்க? ஒரு டீ தனித்தனியாக சாப்பிடுவோமோ இல்லை கலக்கி சாப்பிடுவோமான்னு கேட்குறீங்க. உங்க நடிப்பை பார்த்து நாங்க சிரிக்கிறோம், நீங்க யார் நடிப்பை பார்த்து அதிகமாக சிரிச்சிருக்கீங்க? நம்ம நிறையா சிரிச்சது அப்படின்னு பார்த்தா நாகேஷ் சார், கவுண்டமணி சார், வடிவேல் சார், அப்புறம் மிஸ்டர் பீன், ரோவன் அட்கின்சன், சார்லி சாப்ளின், அதுக்கப்புறம் ஜிம் கேரி, இதெல்லாம் நிறையா சிரிச்சது.
மற்றபடி குட்டி குட்டியாக பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கு. மோஸ்ட்லி எல்லா காமெடி நடிகர்களையும் நான் ரசிச்சிருவேன். Yes. இவங்கள கொஞ்சம் கூடுதலாக அதிகமாக ரசிக்கிறேன். தங்கவேல் சார் எல்லாமும் தேங்காய் சீனிவாசன் சார், சுருளிராஜன் சார், இன்னும் நிறையா ரசிப்பேன். ஸோ நான் அவங்களாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்றது இருக்குல்ல. ஒரு ஸ்டேஜில் அவங்களாம் பண்ணிட்டு இருக்கிறத முதல்ல பார்த்துட்டு இப்போ பார்க்குறத விட்டுட்டேன். ஏன்னா இவங்களோட இதெல்லாம் நமக்குள்ளே ஏறிடுச்சுன்னு வச்சுங்க, நம்மளோட ஒரிஜினாலிட்டி போயிருங்கிறதுக்காக அப்படி இருப்பேன். பட்டு அவங்களெல்லாம் நிறைய ரசிச்சிருக்கேன். ஓ, யாரையுமே விடல, எல்லாரும் எல்லாரையும் பிடிக்கும். எல்லாருமே பிடிக்கும். சார் சூப்பர். அதெல்லாம் ஏதோ ஒரு அற்புதமான ஒரு டேலண்ட் இருக்கிறதுனால தான் அந்த ஒரு அதை என்ன சொல்றது, சரஸ்வதி கடாட்சங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நின்றுருக்காங்க. ஒரு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க. ஒன்று சொல்கிறாங்க, அவங்கள பார்த்தா ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதான் கலைத்தாயின் குழந்தைகள். ஸோ எல்லாத்தையும் ரசிச்சிருவோம். சூப்பர் சூப்பர். பிளாக் டீ இப்போ அதே மாதிரி உங்களை பார்த்து, ஓகே, நம்மளை பார்த்து மக்கள் ரசிப்பாங்க. இப்போ நீங்க சொன்னீங்களே கலைத்தாயின் மக்கள்னு சொல்லும்போது, நீங்க இப்போ பண்ற விஷயங்கள் எல்லாம் கூட நிறைய பேர் நல்லா ரசிக்கிறாங்க. ஸோ அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்போ ரியலைஸ் ஆச்சு? என்னையும் பார்த்து ரசிக்கிறாங்க இல்லையா? ஆரம்ப காலங்களில் நம்மளை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கு. புகழோடு தோண்டுங்கன்னு சொல்ல மாதிரி நம்மளை ஒரு புகழோடு இருக்கிறத தானே ஆசைப்பட்டு இந்த இதுக்கு வரோம். ஆமா. ஸோ இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. எங்கேயோ இந்த கிரேசி மோகன் சார் ட்ரூப்பில் நடித்தோன்னா ட்ராமாலெல்லாம் நடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அந்த சீரியலில் நடித்தது அப்படி சினிமா அப்படின்னு எங்கேயாவது யாராவது ஒருத்தர் இவனை அப்படின்னாலே வா 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 நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குஷி வரும்ல. அது கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ போ ஒருத்தர் 2 பேர் 4 பேர் 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் அப்படின்னு ஒரு கண்டுக்கிற போது டே பை டே நமக்கு அதுக்கான சந்தோஷம் நம்ம ஒரு ரெகக்னேஷனோட இருக்கணுங்கிறது ஒரு சந்தோஷமா இருக்கும். டெஃபினெட்லி. அது ஒன்றும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்றது இல்லை. இவன் அந்த இதுலலாம் வரான்டா உங்கள் ஐயாவை வச்சு செஞ்சிடும் நம்ம அந்த மாதிரி பேர் இல்லாமல் ஒரு பார்த்தா பிடிச்சி இவரா நம்மள்றா வாங்க சார் அவங்களோட மக்களுடைய செல்லக்குட்டி மாதிரி இருக்கிறது சந்தோஷமான ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு மக்களுடைய செல்லக்குட்டி மாதிரி அவ்வளோ யங் அண்ட் யூத்ஃபுல்லா பப்ளியா, அதுவும் ஜம்பியா. இதை பப்ளின்னு சொல்லாதீங்க, குடும்பமே காண்டாயிரும். நீங்க வேணா பப்ளின்னு சொல்லிக்கிங்க, முழுக்குன்னு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இல்லை ஜோவியலா, அதுதான் ஒரு ஹாப்பினஸ், ஒரு பாசிட்டிவிட்டியோட எப்பவுமே இருக்குது. அமேசிங் அமேசிங். டக்குன்னு கேப்ல பிளாக் டீன்னு சொன்னீங்க, கப்பில் எடுத்து வச்சிட்டேன். கேள்வி கேட்கலாமா? எடுங்க. என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, பிளாக் டீ அடுத்தது. மெனக்கட்டு ஒரு கப்பு ரெடி பண்ணி அதுக்கு ஒரு குடுவை வச்சு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங். சினிமாவில் சான்ஸ் தேடி போன இடத்துல ஏற்பட்ட கசப்பான அனுபவம், பிளாக் டீ அப்படின்றனால கசப்பான அனுபவம் ஏதாச்சும்? கசப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது இந்த இந்த ஒவ்வொரு இந்த ஹாலிவுட்டு, பாலிவுட்டு, கோலிவுட்டு, மல்லிவுட்டுன்னு என்னென்னமோ இருக்கு இல்லையா. கோலிவுட்டில் இதான் ஒரு ட்ரெண்டு. ஒரு இனிஷியலாக இருக்கிறவன் அப்படியே டேலண்ட் இல்லாமல் சில பேர் தேடுவாங்க, டேலண்ட்டோட சில பேர் தேடுவாங்க. எல்லாருக்கும் இருக்கும். ஒரு அழகாக ஒரு பெரிய ஏஜென்சி வச்சோம், வந்து ஹாலிவுட்டில் இருக்கிற மாதிரி ப்ரொஃபஷ்னலாக அழகாக நம்மளோட திறமையெல்லாம் ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சோம். ஒரு கேஸ்டிங் டைரக்டர் வந்து தேவையான படத்துக்கு தேவையானதை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு அப்படி ஒரு ப்ரொசீஜரே இல்லாத ஒரு அன்சிஸ்டமேட்டிக் இதுதான்றது தெரியும். ஸோ போகிற இடத்துல நம்மளை கூப்பிடுவாங்க, கூப்பிடாமல் இருப்பாங்க, ரிசீவ் பண்ண மாட்டாங்க. நம்மளோட திறமை தெரியாமல் இருக்கும். இப்படி ஏகப்பட்ட இதில் இருக்கும். காக்க வைப்பாங்க, நாளைக்கு வாங்குவாங்க, இன்றைக்கி வாங்குவாங்க. இது ஆல்ரெடி தெரிஞ்சு உள்ளே வந்திருக்கோம் அப்படின்றதுனால அதெல்லாம் இன்சல்ட்டாக எடுத்துக்கல. தடை கற்கள் அனைத்தும் படை கற்கள் அப்படின்ற மாதிரி. ஓகே, எடுத்துகிட்டு போவோமே, இதான ப்ராசஸ், இப்படி தானே வரணுமா, ஓகே வந்துட்டு போவோமே என்னப்பா அப்படிங்கிற மாதிரி. உங்களுடைய சன் யோஹான் வந்து இப்போ ஒரு ஹீரோவா, அவர் லுக் எல்லாம் பார்க்கறதுக்கு நார்த் இந்தியா பாலிவுட் ஸ்டார் மாதிரி இருக்கிறாரு. அவருக்கு இந்த கைடன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து, அவர் அதனால தான் பாஃப்டாவில் ட்ரைனிங் பண்ணார் இல்லையா, ஆக்டிங் கிளாஸ், டைரக்ஷன் கிளாஸ் படித்து அவன் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சினிமா துறைக்கு வரணும்னு ஆசைப்பட்றான். ஓகே, ஸோ அதனால் டைரக்ஷன் தெரிஞ்சுட்டு வந்ததுனால இப்போ ராம் சார்ட்டையும் அசிஸ்டண்டாக கொஞ்சம் நாளைக்கு இருந்தோம். சூப்பர். இப்போ முழு மூச்சாக தீபாவளிக்கு அப்புறம் களத்தில் இறங்குறதுக்கான வேலைகள்லாம் நடக்குது. நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் நம்ம என்ன டீ போகலாம்? அது என்னது, அதுதான் ஏற்கனவே பார்த்தாச்சே காட்டமண்ணா. அது என்ன? இல்லை, காட்டமன் நாங்கள் வச்சிட்டோம். இது சின்னமன். சின்ன மண் எடுங்க. சின்ன மண் அது என்ன வரும்? சின்ன மண்ணா பட்டை. அந்த சின்னமன் பட்டையெல்லாம் நான் இது பண்ணுறதில்ல சார். அது நம்ம இந்த டைம் சரக்கில் வர. இல்லை வேணாம் சார். ஓகே, ஃபேமிலி ஷோ இது சார். ஹீரோக்கள் காமெடி பண்ணுறது, காமெடியன் ஹீரோ ஆகுறது வழக்கம். ஓகே, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணோன்னா என்ன பண்ணுவீங்க? ஆல்ரெடி காமெடி பண்ணிட்டு இருக்கேன். டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு பார்த்தா ஆப்ரேஷன் ஜுஜிபி டிஃப்ரெண்ட் தான். ஆப்ரேஷன் ஜுஜிபியில் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். இதை பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணலாம் போல இருக்கோ அப்படின்னு. இதனுடைய சப்போஸ் இதனுடைய ஹீரோ ஆகிட்டீங்க, இப்போ காமெடியன் ஹீரோ ஆகுறதுன்றது யார் வேணா என்ன வேணா ஆகலாம் சார், ஆகலாம். ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அதான் நான் இது வரைக்கும் காமெடியோட ஃப்ளேவரில் தான் நான் இருந்திருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சீரியஸ்னு ஒன்று பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஓகே, எனக்கு என்ன ஒரு ஆசைனா, இந்த கமல் சார்லாம் ஒரு படம் பண்ணுவார், மகாநதி மாதிரி ஒரு பெரிய ஒரு சீரியஸ் ஃபிலிம்ஸ் பண்ணுவார். அப்புறம் பார்த்தா மைக்கேல் மதன காமராஜ் மாதிரி ஒரு படம் பண்ணுவார். ஸோ எனக்கும் ஒரு சீரியஸ் ஒரு காமெடி அப்படின்னு அப்படி மாற்றி பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. சூப்பர். அதற்கான சப்ஜெக்ட் வந்து அடுத்து தட்டி எறிய வேண்டியதான். ஸோ சீரியஸ் ரூட்டை ட்ரை பண்ணலான்ற ஒரு இதை எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த ஆப்ரேஷன் ஜுஜிபி.